அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் சைரன் ஒலி எழுப்பப்பட்டதால் அந்நாட்டு மக்கள் பதற்றமடைந்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். ராஜேஷ், தொடர்ந்து ஒரு பதற்றமான சூழல், போர் பதற்றமான ஒரு சூழலை காணப்படக்கூடிய நிலையில இஸ்லாமாபாத்ல, தலைநகரான இஸ்லாமாபாத்ல சைரன் ஒலி எழுப்பப்பட்டிருக்கு. இது எதை நோக்கிய ஒரு திசையில போய்கொண்டிருக்கு அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கணும். நிச்சயமாக நாம் முன்பே குறிப்பிட்டது போல தலைநகரையும் குறிவைத்துதான் இந்தியா தாக்க தொடங்கி இருப்பதாக தெரிகின்றது. எந்த ஒரு இரு நாடுகள் மோதிக்கொண்டாலும் முதலில் அவர்களுடைய நோக்கம் தலைநகரை நோக்கித்தான் இருக்கும். இதற்கு சமீபத்திய உதாரணம் தான் யுக்ரைனை பொறுத்தவரையில் அங்க இருக்கக்கூடிய கீவ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே ரஷ்யாவினுடைய ராணுவம் தொடர்ந்து தாக்க தொடங்கியிருந்தார்கள். அது போன்ற ஒரு முயற்சியாகத்தான் இது இருப்பதற்கான அந்த வாய்ப்பு என்பது இருக்கின்றது. காரணம், அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் அப்படியாகத்தான் இருக்கிறது. மற்ற முக்கிய நகரங்கள் லாகூர், ராவல்பிண்டி போன்ற முக்கிய நகரங்களில் தாக்குதல் நடைபெற்றாலும் கூட இஸ்லாமாபாத் முக்கியமாக மையமாக குறிவைக்கப்படுவதாக தெரிகின்றது. எனவே இந்த இடத்தில் சைரன் ஒலி அதிகமாக கேட்பதாகவும் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் தெரிவிக்கிறார்கள். அங்கிருந்து பாகிஸ்தானிலிருந்து வெளிவரக்கூடிய செய்திகள் அதனை உறுதிப்படுத்துகின்றன. அங்கு சைரன் ஒலிக்கப்படுகிறது என்று சொன்னால் அங்கு போர் பதற்றம் உருவாகி இருக்கின்றது. அந்த இடத்தில் தாக்குதல் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நிகழ்த்தப்படலாம். எனவே பொதுமக்கள் யாரும் வெளியில் வர வேண்டாம், ஆபத்து மிகுந்த கட்டிடங்கள், ஆபத்தான பகுதிகளில் இருக்க வேண்டாம், பாதுகாப்பான இடங்களை நோக்கி சென்று விடுங்கள் என்பதுதான் அதற்கான பொருள். எனவே அடுத்த குறி பாகிஸ்தானுடைய தலைநகரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. முதலில் எல்லையோரங்களில் தாக்குதல் நடத்தி வந்தார்கள். ஆனாலும் தலைநகரிலே அவர்களுக்கு அச்சுறுத்தலை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தினுடைய வெளிப்பாடாக கூட இது இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். பாகிஸ்தானின் 4 நகரங்களில் சைரன் ஒலித்த போது ராணுவம் தொடர்ந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக சொல்கிறார்கள். குறிப்பாக இஸ்லாமாபாத்திலே இந்த சைரன் ஒலிக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது அந்நாட்டு மக்களை பதற்றமடைய செய்திருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். நம் காலையிலே கூட ஒரு பெரிய செய்தியாக பார்த்திருந்தோம். நேற்று இரவு பாகிஸ்தானிய மக்கள் தூக்கத்தை தொலைத்தார்கள் என்ற ஒரு செய்தியை பார்த்திருந்தோம். காரணம், இரவு நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் வீட்டின் மீதோ அவர்கள் தங்கியிருக்கும் இடங்களின் மீதோ குண்டுகள் விழலாம் என்ற அச்சத்தின் காரணமாக பொதுமக்களும் சரி, அங்கு வசிக்கக்கூடியவர்கள் நிம்மதி இல்லாமல், உறக்கம் இல்லாமல் வீதிகளிலும் பாதுகாப்பான இடங்களை நோக்கியும் அவர்கள் விடுதிகளை நோக்கியும் தஞ்சமடைந்ததாக குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையிலேதான் தற்போது பாகிஸ்தானுடைய தலைநகரே குறிவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. நேற்று குறிப்பிட்டது போல பாகிஸ்தான் அவர்கள் மீதுள்ள தவறை ஒப்புக்கொண்டு அவர்கள் அடங்கி சென்றால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர்கள் தொடர்ந்து நம்முடைய எல்லைகளில் அத்துமீற முயற்சி செய்வதும், நம்முடைய ராணுவ வீரர்களிடம் வாலாட்ட நினைப்பதும் அவர்களுக்கு ஆபத்தாக முடியும் என்பதுதான் இதற்கான பதிலாக இருக்கின்றது. தொடர்ந்து பாகிஸ்தான் நாட்டினுடைய அந்த மருத்துவமனைகளிலும் கூட காயமடைந்தவர்கள் பலரும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. தற்போதைய நிலையில் பாகிஸ்தானின் முக்கிய பகுதிகளில், தலைநகர் உட்பட முக்கிய பகுதிகளில் தொடர்ந்து சைரன் ஒலி ஒலித்துக் கொண்டே இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ராஜேஷ், இந்தியா மீது தீவிரவாதிகள் நடத்திய பதில் தாக்குதலுக்கு தான் நம்ம நேத்தி இந்த ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை முன்னெடுத்தோம். ஆனா இந்தியாவை தேவையில்லாம சீண்டனா சும்மா இருக்க மாட்டோம், திருப்பி தாக்குவோம் அப்படின்னு வெளியுறவு தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தானுடைய முக்கிய நகரங்கள சைரன் ஒலிகள் எழுப்பப்பட்டிருக்கு. இப்போ ஒரு போர் பதற்றம் நிலவக்கூடிய நிலையில அதை தற்காத்துக்குள்ள இந்தியா தரப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும்? நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ செய்தி என்பது, தொடர்ந்து இந்தியா எல்லையோர பகுதிகள் தொடர்ந்து முழுக்க கண்காணிப்பிலே தான் இருக்கிறது. ரேடார் கருவிகள் ஆக்டிவேட் செய்யப்பட்டு முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய பல முயற்சிகள் முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானிலிருந்து இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற சிறிய வகை ராக்கெட் லான்ச்சர்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் வானிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய வான்படை மிக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய காரணத்தினாலே அவர்களால் மேற்கொண்டு எந்த ஒரு தாக்குதலும் செய்ய முடியாத அளவுக்கு இந்த பதிலடி தாக்குதல் தீவிரமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. பாகிஸ்தான் பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்தியாவின் எல்லையோரங்களில் வசிக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதலை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 16 பேரை அவர்கள் கொன்று குவித்திருப்பதாகவும் சொல்கிறார்கள்.
எனவே இந்த சூழ்நிலையில் இதனை பார்த்து கொண்டு நம்முடைய ராணுவம், நம்முடைய பாதுகாப்புத்துறை சும்மா இருக்காது என்பது மட்டும்தான் இப்போதைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கின்றது. சுற்றுலா பயணிகளை, அப்பாவி பொதுமக்களை 25 பேரை அவர்கள் கடந்த 24ஆம் தேதி சுட்டு வீழ்த்தினார்கள், மெசேஜ் சொல்லி அனுப்பினார்கள். எனவே அதனை தவிர்க்கக்கூடிய விதமாக அவர்களுடைய திட்டத்தை சுக்குநூறாக்கும் விதமாக தொடர்ந்து நம்முடைய ராணுவ வீரர்கள் இரவு பகல் பாராமல் எல்லையிலே போராடி வருகிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் தற்போது பாகிஸ்தானுடைய முக்கிய நகரங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய தலைநகர், அங்குதான் முக்கியமான கட்டுமான பணிகள், முக்கியமான கட்டிடங்கள், முக்கிய அலுவலகங்கள் எல்லாம் இருக்கின்றது. எனவே அந்த இடம் தற்போது குறிவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.